பிரதம மந்திரி அரணி அமரசூரியாவை இலங்கை பாராளுமன்ற வளாகத்திலே இந்த நாடகத்தை Hello friends, welcome to my channel London View KP. I'm very happy to see you all again with another interesting video. Today's video was recorded at Crystal Grand Hayes during the wonderful Annalai Maalai 2026 event, proudly organized and presented by the Annalathivu Cultural Organisation, United Kingdom. This amazing organization is doing truly inspiring work supporting economically less privileged children on the beautiful island of Annalathivu. In this video, you will hear several heartfelt speeches explaining their projects and efforts, so please listen carefully. There are many valuable and touching insights shared. It was truly a fantastic evening where families and friends came together to celebrate as one community. The talented artists kept the audience energized throughout the night with spectacular cultural performances. The vibrant fashion show was beautifully choreographed and every participant played their part perfectly, making the evening feel magical. The drama performance, though short, delivered a very powerful message. Hats off to all the artists for such an incredible and meaningful presentation. Annalathivu is a peaceful and a tranquil island in the north of Sri Lanka. I had the opportunity to visit this island when I was just 10 years old, and even after almost 50 years, those memories remain close to my heart. The breathtaking views of the Indian Ocean, the tall palmyra trees, our historic Hindu temples that reflect our rich culture, and the warm hospitality of the lovely people there. So come along, let's dive into this amazing video and relive a truly unforgettable evening together. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னொரு அழகான காணொளியில் உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த காணொளியை நாங்கள் கிறிஸ்டல் கிராண்ட் ஹெய்ஸ் என்னும் இடத்தில் தான் பதிவு செய்தோம். இங்கே அன்னலைதீவு கலாச்சார ஒன்றியம் பிரித்தானியா அவர்களது அன்னலை மாலை 2026 நிகழ்வை மிகவும் பிரமாண்டமாக நடத்தியிருந்தார்கள். இதிலே பல சுவாரஸ்யமான காட்சிகளை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். இவர்கள் பல சேவைகளை இங்கே அன்னலைதீவு மக்களுக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். அதை பற்றிய எல்லாமே இந்த உரைகளில் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் அந்த உரைகளை கேட்கலாம். மற்றும் அங்கே பல கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இடம்பெற்றது, அவற்றையும் இங்கே போட்டிருக்கின்றோம். அதேவேளை இந்த காப்பிரைட் காரணங்களுக்காக எங்களுக்கு எல்லா பாடல்களையும் இந்த காணொளியில் காட்ட முடியவில்லை, மன்னித்துக் கொள்ள வேண்டும். வாங்கோ இந்த காணொளியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். அன்னலை மாலை 2026 உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு ஊர் வாசத்தை, ஒரு ஊர் அலைய, ஒரு உறவு நிலையங்களை கொண்டு வரும். அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த நிகழ்வு தாங்கி நிற்கின்ற பெயர். அந்த வகையில் அந்த அன்னலை மாலை என்பது ஒரு ஊர் வாசத்தை வந்திருக்கின்றது. அன்னலைதீவு மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு தேடல் இருக்கிறது. கீதா நாகேஸ்வரி வாங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுகின்றேல் மண்புக்கு மாய்வது மண். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெரி குட் ஈவினிங் டு யூ ஆல். பிரித்தானிய அன்னலைதீவு கலாச்சார ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் அன்னலை மாலை 2026 நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சுதர்ஷன். வணக்கம். பெற்ற தாயும் பிறந்த வீட்டு முற்றமும் எங்களுடைய 2 விழிகள். இன்றைக்கு நாங்கள் பல விடயங்களை உங்களோட கதைப்போம், பல விடயங்களை பேசுவோம். உங்களுடைய நினைவுகளோட உங்களை எல்லாரையும் கொண்டு போய் உங்களுடைய வீட்டு முற்றத்தில் விட்டு விடுவோம். நிலாவில் நாங்கள் குடியேறினாலும் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய மூச்சு என்பது உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டு முற்றம் தான். முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்றம்.
இன்றைய நிகழ்வை இனிதே மங்கள விளக்கேற்றி ஆரம்பிப்பதற்காக நாம் அழைக்கின்றோம் திருமதி பரதராஜா அவர்கள் மற்றும் வைத்திய கலாநிதி பத்மநாதன் அவர்கள், திருமதி பத்மநாதன் அவர்கள், திருமதி கைலவாசன் அவர்கள், அனலதீவு கலாச்சார ஒன்றியத்தின் தலைவர், நம் அனைவராலும் அன்புடன் கலாக்கா என்று அழைக்கப்படும் கலா சோமசுந்தரம் அவர்கள், திருமதி வரதராஜா, திரு வரதராஜா இவர்களை அன்புடன் மங்கள விளக்கேற்று அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றி கொண்டிருக்கும் திரு வரதராஜா, திருமதி வரதராஜா, கலாநிதி பத்மநாதன், திருமதி பத்மநாதன், திரு கைலவாசன், திருமதி கைலவாசன், ஒன்றியத்தின் தலைவர் கலா சோமசுந்தரம் ஆகியோர் மங்கள விளக்கேற்றி நிகழ்வை இன்று ஆரம்பித்து வைத்துள்ளனர். அனைவரும் எழுந்து ஒரு நிமிடமாக அஞ்சலி செலுத்துவோமாக. நமக்கு விருந்தளிக்க இருப்பது ஒரு அழகான பரதநாட்டியம். ஆசிரியர் திருமதி சாந்தி தர்மேந்திரன் அவர்களது நெறியாழ்கையில் சிவசக்தி நாட்டியாலயத்தின் நாட்டிய பள்ளியின் மாணவிகள் நமக்கு பரதநாட்டியம் வழங்க இருக்கின்றார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆருஷி சுபோதரன், அக்ஷயா சஞ்சீவன், தீபிகா ராஜ்குமார், ஆரணி தயாபரன் மற்றும் கோபிஷா பார்த்திபன். உங்களது பலத்த கரகோஷத்தோடு அவர்களை அன்புடன் வரவேற்போம். தமிழை காக்கும் பேசவல் குடியானோ நீ என்று பாடும் உன்னை கந்தனை மாறிலே பால்காவடி சுமந்து ஓடினேன், பாலங்கள் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் உழைத்து பாடினேன், வண்டி மேலனை நினைத்து தோலிலே பால்காவடி சுமந்து ஓடினேன், பாலங்கள் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் உழைத்து பாடினேன், வண்டி மேலனை நினைத்து தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆழ்பவன் நீ, மாம்பழத்தில் கோபம் கொண்டு பந்தி மலை ஆண்டவன் நீ, உண்டுகளோரமாக சுற்றுவே வாழ்பவன் நீ, வழிது வயானையுடன் புனிதை நாயகனே, ஆயனகாவும் மணிவேலையா
Okay, ladies and gentlemen, big round of applause. Put your hands together. Thank you. வரப்போகுது அந்த பாட்டை பாட போறவா பிரித்தானியாவில் ஈழத்தமிழர்களுடைய பாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்று சொல்லலாம். உங்கள் அபிமானம் என்ற ஜீ தமிழுடைய சரிகமா நிகழ்ச்சியினுடைய ஒரு வெற்றியாளர், எங்களுக்கெல்லாம் வெற்றியாளர், உங்கள் அபிமானம் என்ற மாதுலானி பெர்னாண்டோ. வாங்க மாதுலானி. எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் கனவுகள் எல்லாத்தையும் நினைவாக்குறவர்கள் அடுத்த தலைமுறை எங்களோட பிள்ளைகள். அந்த வகையில முதல் எங்கள் ஒரு பாடகி தனி கன்சர்ட். இப்ப சித்ஸ்ரீராம் வந்து கன்சர்ட் செய்யற மாதிரி முதல் லண்டன்ல ஜூலைல மாதான தனி நிகழ்ச்சி செய்ய போது எனக்கு ஒரு அழைப்புதல் வந்திருக்குது. நன்றி. இந்த பாட்டு இப்ப பாடி முடிஞ்ச அப்புறம் நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணீங்க யாரது சொல்லாமல் நெஞ்சடி போனது. மிக்க நன்றி. வண்டர்ஃபுல் இன்ட்ரோ சுதர்ஷன் அங்கிள் அண்ட் பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். அனலை மாலையிலிருந்து பாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நோபல் பிலான்த்ரோபிக் கோர்ஸுக்காக கூட ஒரு சின்ன ரோல் நான் பார்ட்டிக் பண்றதுல பெரும் மகிழ்ச்சி. அனைவரும் நிறைய பாடல்களோட மெலடிஸ் அப்பீட் சாங்ஸோட என்டர்டெயின் பண்ண நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஸோ நீங்களும் தயாரா ஆடியன்ஸா ரசிப்பீங்கன்னு நம்புறேன். முதல் பாடல் ஒரு இடைக்கால பாடல், யாரது சொல்லாமல் நெஞ்சலி போகுது. ஸோ அந்த கரகோஷங்கள் அங்கே நன்றி நன்றி. அண்ட் இது உங்களுக்காக முதல் பாடல். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய பெரியோர்களே, பிரித்தானியாவிலும் பிற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருகை தந்துள்ள அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எமது அனலை உறவுகளே, நண்பர்களே, ஆதரவாளர்களே, உங்கள் அனைவரையும் அனலை தீவு கலாச்சார ஒன்றியம் பிரித்தானியா சார்பில் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். எமது ஒன்றியம் டாக்டர் பத்மநாதன் அண்ணாவின் முயற்சியினால் மீளுருவாக்கப்பட்டு மிகவும் குறுகிய காலத்தில், அதாவது 20 மாதங்களே கடந்துள்ள நிலையில் இங்கு 2வது தடவையாக ஒன்று கூடியுள்ளோம். எங்கள் ஒன்றியத்தின் முக்கிய நோக்கம் மிகவும் தெளிவானது. நாம் அனலதேவ பிள்ளைகளின் கல்வி மேம்பாடு. கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக கலைவாணி கல்வி நிலையம் பெயரில் பகுதி நேர வகுப்புகளை நடத்தி வருகின்றோம். கூறிக்கொள்கிறோம். எமது கல்வி நிலையத்தின் ஊடாக உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி வருகிறோம். அங்குள்ள இளையவர்களுக்கும் எமது நன்றிகளும் பாராட்டுகளும். இக்கல்வி நிலையத்தை ஆரம்பிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனலதீவு கலாச்சார ஒன்றியம் கனடா, அனலதீவு கலாச்சார ஒன்றியம் ஸ்ரீலங்கா அவர்களுக்கும் எமது நன்றிகள். அது மட்டுமல்லாது இக்கல்வி சேவையை நடாத்துவதற்கு தமது பெற்றோர்கள் வாழ்ந்த எமது மகா வித்தியாலயத்திற்கு மிக அருகாமையிலே உள்ள இல்லத்தை இலவசமாக மனமுவர்ந்து அளித்த பிரான்சில் வாழும் மூத்த பத்திரிகையாளர் திரு காசிலிங்கம் அண்ணாவிற்கும் எமது நன்றிகள். அவருடைய இந்த பங்களிப்பும் நம் ஊர் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியில்
முக்கிய பங்களிப்பாக அமைந்துள்ளது. இந்த முக்கியமான பணியில் எங்களுடன் தொடர்ந்து துணை நிற்கும் அனைத்து ஆதரவாளர்களுக்கும் எனது ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஜெர்மனியில் வாழும் எமது உறவு டாக்டர் மோகனா தயாவராசா ஒரு ஆசிரியருக்கான மாதாந்த செலவை பொறுப்பெடுத்துள்ளார். அவருக்கும் எமது நன்றிகள். புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அனலை தீவை மனதில் சுமந்து வாழும் எங்கள் உறவுகள் வருகை நமது கடந்த காலத்தை நினைவு கூறவும் எதிர்காலத்தில் எமது கடமைகளை மேலும் சிறப்புடன் செயல்படுத்தவும் ஒரு அரிய வாய்ப்பாகவே நான் இதை பார்க்கிறேன். இது மட்டுமல்லாது இங்கே புலர்ந்து வளரும் எமது இளம் தலைமுறையினர் தம் பின்னணியையும் வேர்களையும் அனலைதீவு என்ற அடையாளத்தையும் நினைவில் கொண்டு வளர வேண்டும். நாம் இன்று அவர்களுக்கு காட்டும் சேவை நாளை அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைவது மட்டுமல்லாது ஒருவருடன் ஒருவர் இணைந்து அனலைதீவிலிருந்து வேரூன்றி ஒரு சமூகமாக மீண்டும் ஒன்றிணைந்து தங்களாலான பங்களிப்பை நம் ஊருக்கு வழங்குவதற்கும் இந்த ஒன்றுகூடல் பெரும் பங்காற்றுகிறது. இறுதியாக மன்னிக்கவும், எனது குழு அங்கத்தவர்களை நான் இங்கே கூறியே ஆக வேண்டும். பாலு, மனோ, சசி, கேதீஸ், குஹானா, ரவி அண்ணா, வரதண்ணா, நாதண்ணா, உங்களின் இந்த ஒன்றுகூடலை திட்டமிட்டு ஒழுங்காக வெற்றிகரமாக நடாத்த அரும்பாடுபட்டு உழைத்துள்ளீர்கள். எத்தனையோ நாட்கள் இரவு பகலாக கஷ்டப்பட்டு உங்கள் சொந்த வேலையை நிறுத்திவிட்டு வீட்டில் சமைத்தது பாதி சமைக்காதது பாதி என அர்ப்பணிப்புடன் பாடுபட்டுள்ளீர்கள். இவை அனைத்தும் மிகுந்த பாராட்டுக்குரியவை. உங்கள் சேவை மனப்பான்மை ஒரு அணியாக இணைந்து செயற்பட்டதன் பயனாகவே நாம் இன்று இவ்வாறு பெருமையுடன் ஒன்று கூடி நிற்கின்றோம். உங்களோடு சேர்ந்து உங்கள் குடும்பத்தவர்களும் உங்களுடன் ஒத்துழைத்து தங்கள் நேரங்களையும் தியாகம் செய்துள்ளார்கள். குறிப்பாக கருணா, நீங்கள் அனலைதீவில் பெண்ணெடுத்தபடியால் உங்களுக்கு பேக்கேஜாக வேலைகளை தந்துவிட்டோம். உங்களின் உதவி எங்களால் மறக்க முடியாது. ஒன்றியம் சார்பில் உங்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எம்முடன் ஒன்று ஒத்துழைத்து எமது இளைய தலைமுறையினரும் உதவி புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் நினைவு கூறுகின்றேன். மேலும் எம்முடன் ஒத்துழைத்த அனைத்து நண்பர்கள், அனலை உறவுகள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த நன்றிகள். நாம் அனலதீவு பிள்ளைகளுக்கு கல்வி, திறன், வாய்ப்பு என எல்லா சாத்தியமான ஆதரவுகளை தொடர்ந்து வழங்குவோம். மேலும் எமது விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த கனடா ஒன்றியத்திற்கும் அதன் தலைவர் அரி பரமலிங்கத்திற்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Yeah.
மிக அபாரமாக செய்துள்ளார்கள். உண்மையிலேயே hats off. பாட்டு செலெக்ஷன் ஆகட்டும், ஸ்டெப்ஸ் ஆகட்டும், எல்லாமே அருமையாக இருந்தது. பாராட்டுகள் அனைத்து கலைஞர்களுக்கும். குறிப்பாக யுகா இவ்வளவு அத்தனை பேருக்கும் அழகாக பழக்கி இந்த நிகழ்வை அரங்கேற்றியதற்கு யுகாவிற்கு பலத்த கரகோஷங்கள் அனைத்து கலைஞர்கள் சார்பாக. ஒரு காணொலியை நீங்க அகலத்திலே போட்டு பார்க்கலாம். உரையை வழங்குவதற்காக கலாநிதி சபாபதி பத்மநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இப்பொழுது அனலை ஒன்றியத்தின் மூலமாக அனலை தீவில் நடைபெற்று வரும் திட்டங்கள், உதவி திட்டங்கள் பற்றி உங்களுடன் பேச இருக்கின்றார். திரும்பவும் எல்லாருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள். மனோவுடைய அதாவது அவரை எங்களுடைய மண் அவரை கொடுத்ததற்காக அவருடைய கணவர் கருணா, நமது தலைவர் கலா, செயலாளர் சசி, பொருளாளர்களான பாலு மற்றும் ரவி, தொழில்நுட்ப பொறுப்பாளர் குவா, கேரிஸ், ரூபன், வரதன் அண்ணா, குணம் ஆகியோருக்கு உங்கள் கரகோஷங்களை கொடுங்கள். நமது ஊருக்கு சம்பந்தப்படாத பலர் இந்த நிகழ்வுக்கு பெருந்தொகையான பணங்கள் கொடுத்து அனுசரணை வழங்கியுள்ளார்கள். தலைவர் குறிப்பிட்டது போல மூத்த பத்திரிகையாளர் திரு காசிலிங்கம் அவர்கள் தமது ஆசிரியர்களான தாயிலிருந்து வாழ்ந்த வீட்டை நமக்கு வழங்கியிருந்தார். அதில் பல லட்சக்கணங்களை நாம் செலவு செய்து கலைவாணி கூடத்தை நாம் நடத்தி வருகிறோம். மாலை நேர வகுப்புகளும் விடுமுறை நாட்களிலும் நமது அனலை குழந்தைகளுக்கு கல்வி போட்ட 8க்கு மேற்பட்ட பயிற்றப்பட்ட ஆசிரியர்களை நாம் நியமித்து நடாத்தி வருகின்றோம். ஐடி ஆசிரியர்கள் உட்பட கிட்டத்தட்ட 60 குழந்தைகள் பலன் பெறும் வாய்ப்பினை கொடுத்திருக்கிறோம். இதனை 70 வரை நீடிக்கும் திட்டங்களை வகுத்து வருகின்றோம். வகுப்புகளை டிஜிட்டல் மயமாக்கி அதனை எல்லாரும் பயன்பெற செய்திருக்கிறோம். அண்மையில் 10க்கு மேற்பட்ட கணனிகளை சைல்ட் ஃபர்ஸ்ட் UK என்ற தொண்டு நிறுவனத்தினூடாக பெற்றுக்கொண்டு அதற்கான 10 மேசைகளையும் நவீன கதிரைகளையும் லண்டன் AJ அக்கவுண்டன்சி உரிமையாளர் திரு கைலவாசன் குமாரசாமி வழங்கியிருந்தார். முருகப்பர் சபாபதி அறக்கட்டளை சிமான் போர்டை வழங்கி அதற்கான பயிற்சி முறைகளையும் செய்கின்றது. அனுநிறைவு கலாச்சார ஒன்றியம் பிரான்ஸ்
வெகுமதியான பிரிண்டரை நமக்கு வழங்கியிருந்தார்கள். கல்வியை மேம்படுத்த நாளுக்கு நாள் ஆசிரியர்கள், மாணவர்கள், பராமரிப்பாளர்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கண்காணித்து வருகின்றோம். மாதாந்த சம்பளங்களை உரிய நேரத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் செய்து வருகிறோம். பல உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். இதன் மூலம் 10 மில்லியன் வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்பட்டு பாலடைந்த வைத்தியர்கள் தங்குமிடம் திருத்தி அமைக்கப்பட்டு மார்ச் 2022 திறந்து வைக்கப்பட்டது. எதிர்பாராத விதமாக நாம் இதில் கலந்து கொண்டோம். பல் வைத்தியர் வாரம் ஒரு முறை வைத்தியசாலைக்கு வந்து போக செய்தோம். போலீஸ் நிலையம் ஒன்றை உருவாக்கி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தோம். எழுவதீவு அடலதீவுக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், டாக்டர் பவானந்தராஜ் அவர்களை நாம் தனித்தனியே சந்தித்து அறிக்கைகளை சமர்ப்பித்து அவர்கள் மூலம் உதவிகளை பெற்றுக் கொண்டோம். அதோடு பிரதம மந்திரி அரணி அமரசூரியாவை இலங்கை பாராளுமன்ற வளாகத்திலே சந்தித்து எமது ஊர், குறிப்பாக தீவகத்திலே இருக்கிற பாடசாலைகளின் பாலடைந்த கட்டடங்கள் பற்றியும் ஆசிரியர் பற்றாக்குறைகள் பற்றியும் குழந்தைகளுக்கு தரமான பாடங்கள் இல்லை என்ற குறைபாடுகளையும் நாம் அவர்களுக்கு எடுத்து விளக்கியிருந்ததன் பொருட்டு இன்று வரை அவர் யாழ் வடமாகாண ஆளுநர் கூடாக எமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றார் என்பதை உங்களுக்கு அறிய தருவதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆளுநர் ஆளுநருமை சூம் வழியாக நம்முடன் தொடர்புபடுத்தி சில விஷயங்களை அறிந்து கொண்டு எமது அனலதீவில் எழுவதீவில் நடக்கின்ற பாடசாலைகளை பற்றிய விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருப்பது பெருமைக்குரியதாகும். எமது மக்களுக்கு சிறுகை தொழில்கள், அதாவது வீட்டு விவசாயம், கோழி வளர்ப்பு, பண்ணைகள் போன்ற விஷயங்களை நாம் எமது மக்களுக்கு கொடுத்து எமது மக்களை ஊக்குவித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற இலக்கத்தையும் ஆரம்பித்திருக்கிறோம். தயவு செய்து உங்கள் உதவிகளை தொடர்ந்து செய்து எங்களை எல்லாரையும் ஊக்குவிக்குமாறு அன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாடகம் இடம்பெற இருக்கின்றது. மெய்வழி நாடக இயக்குனர் திருமதி ரஜிதா சாம் அவர்களை இந்த வேளையில் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சொல்லணும். நன்றி கீதா. அனலை கலாச்சார ஒன்றியம் மக்களே வணக்கம். எங்க உற்சாகமான கரகோஷங்களை காட்டினாதான் சரி. வளமையாக மெய்வழி அனலை கலாச்சார ஒன்றியத்தினுடைய வருடாந்த நிகழ்வில் மெய்வழி தன்னுடைய நாடகத்தை வழங்குகிறது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயிர்ந்தாலும் இதற்கென சும்மாவே போட்டுக்கொண்டு
இதுல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ செய்வதற்காக பாலு சாமராக நடித்தவர் பாலு. அவருடைய மனைவி சினமூட்டும் மனைவியாக ஆபீஸ் ஒர்க்கராக காயத்ரியாக நடித்தவர் சசி. அவர்களுடைய தோழிகளாக விடுப்பு குடும்பிகளாக நோசிகளாக இருந்த 2 பெண்மணிகள் 2 பேரும் முன்னுக்கு வாங்க. ஷியாமலா ரோசியாக நடிச்சவர் எங்களுடைய பிரசிடென்ட் கலாக்கா, எங்களுடைய மனோ. அவரை தொடர்ந்து ருத்ரானா சேதனிகளா லாட்டரி விழுந்தா சிலவரை நீங்க போட்ட லாட்டரிக்கு வருவான்னு சொன்னாங்க. சிலவர் ருத்ராவாக புகானா, எங்களுடைய கேமராமேன் சுரேன், அவர் சேர்ந்து கேமராமேன் நம்பர் 1 ரவியண்ணா, மகனாக சேவன் வாங்க. வேட்டி விழுந்தாலும் பரவாயில்லை. மகளுக்கு கொஞ்சம் மைக் பிரச்சனை ஆயிடுச்சு. வாங்க மகள், அவங்க வீட்டிலேயும் பிரச்சனை, மைக்கிலையும் பிரச்சனை. மதி மிக நன்றி. அவங்களுக்கு பெரிய எங்களுடைய அனைத்து நாடக கலை என்பது அற்புதமான கலை, அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய கலை. இந்த நாடக பயிற்சி கூடாக ஒன்றிணைந்த இந்த நிர்வாக உறுப்பினர்கள் ஒற்றுமையாக ஆளுக்கால் ஒத்தாசையாக இந்த நாடகத்தை வெற்றியாக கொண்டு வேண்டும் பெரும் முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சி போல உங்களுக்கு நீங்க லக்கியான நிர்வாகிகளை கொண்டு வைத்திருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒற்றுமையாக ஒன்றாக இயங்கக்கூடியவர்களால் ஒன்றாக ஒரு ஊரினுடைய நிர்வாகத்தையும் கலாச்சார குடும்பத்தையும் கொண்டு நடத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதனோட சேர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நலன் விரும்புகள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நிதி மற்றும் அனைத்து வழிகளிலும் அனுசரணை அளித்த அன்பு உள்ளங்களுக்கு எமது உள்ளமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த பாடகர்கள், நடிகர்கள், நடன கலைஞர்கள் மற்றும் ஆடை அலங்கார கலைஞர்கள், அனலை கவிழ்ந்த இளம் தலைமுறைகளுக்கு எமது நன்றிகள். மேலும் இந்நிகழ்வை நிலப்படமாகவும் காணொலியாகவும் நினைவில் நிற்க உதவிய திரு ஜான் மற்றும் திரு உதயன் அவர்களுக்கு எமது நன்றிகள். சிறந்த ஒலி வசதிகளை வழங்கி சிறப்பித்த திரு நரே, திரு கவின் அவர்களுக்கு எமது நன்றிகள். இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற தேவையான அனைத்து ஒழுங்குகளையும் செய்து உதவிய கிறிஸ்டல் எவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எமது நன்றிகள். இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற எமக்கு தோள் கொடுத்து உதவிய எமது யங்க ஜெனரேஷனுக்கு எமது நன்றிகள். பிக் தேங்க்யூ. இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கு எமது நன்றிகள். இன்று சிறப்பாக அரங்கேறிய லண்டன் லோக்கல்ஸ் நாடகத்தை எழுதி நெறிப்படுத்தி எமக்கு பயிற்சித்த மெய்வழி ஊடகத்தைச் சேர்ந்த திருமதி ரஜிதா சார் அவர்களுக்கு எமது நன்றிகள். நாட்டிய நிகழ்வை தந்து உதவிய சிவசக்தி நாட்டியாளர் ஆசிரியர் திருமதி சாந்தி தர்மேந்திரன் அவர்களுக்கு எமது நன்றிகள். யூனிக் ஃப்ளவர் சர்வீசஸை சேர்ந்த திருமதி யுமா அவர்கள் இன்றைய எமது ஃபேஷன் ஷோ நிகழ்வினை மிகச் சிறப்பாக வடிவமைத்து எமக்கு பயிற்சிவிட்டு உதவியுள்ளார். நல்ல நன்றிகள். மிகுந்த ஈடுபாட்டுடனும் அன்பளிப்புடனும் செயற்பட்டு உண்மையில் உற்சாகமூட்டி செயற்பட வைத்த பிரித்தானியா அனலை கலாச்சார ஒன்றிய தலைவர் திருமதி கலா சோமசுந்தரம் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். இதில் நான் யாரையும் தவறுதலாக நன்றி கூற மறந்திருப்பேன். தயவு செய்து மன்னிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றனர். அனைவருக்கும் எமது மன நிறைந்த நன்றிகள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனலை அழகு தாய் நிலம், அலைகள் தாளாட்டும் அன்னை மடியில் ஒரு தீவு. அமைதியின் அழகு அதன் மொழி, அழகே அதன் முகவரி. நெல் வயல்கள் பசுமை வீசும் நேசம் நிறைந்த நிலமே இது. புகையிலை தோட்டம் வாடை சேர பூமி முழுவதும் நன்றாக
தற்சார்பு பொருளாதாரம் எம்மவர்கள் கொண்டாடி மகிழ்ந்து வாழ்ந்த அழகிய ஆனந்தமான தீவு. தூர தேசத்தில் வாழ்ந்தாலும் தாய்மண் நினைவுகள் மறக்குமா? தூர தேசத்தில் வாழ்ந்தாலும் தாய்மண் நினைவுகள் மறக்குமா? பிரித்தானிய சங்கத்தின் கரங்கள் கல்வி தீபங்களை ஏற்றுகிறார். கணனி பயிற்சி கண்ணோட்டமாய் பரவுது. கணனி பயிற்சி கண்ணோட்டமாய் பரவுது. மாணவர்களின் நல் எதிர்காலம் அன்பும் அறிவும் ஒளியும் இணைந்து அழகுறும் அனலையே வாழ்க. வட தென் தமிழ் கலவன் சதாசிவ வித்தியாலயம் உருவாக்கிய அறிவொளிகள் கல்வி மான்களை பாரெங்கும் புகழ் பரப்பி நிற்கின்றது. புலம்பெயர் கல்வியாளர்கள் கலாச்சார ஒற்றுமையுடன் கலைவாணியின் அருளோடு கல்வி மலர்களை தாங்கி நிற்கிறார்கள். எங்கள் குலசாமி ஐயனார் காவல் காத்து நிற்க, எங்கள் குலசாமி ஐயனார் காவல் காத்து நிற்க, சைவமும் தமிழும் சங்கமமாய் சாந்தமாய் இங்கு வாழும். கிறிஸ்தவர் கூட இணைந்து காதோடு புதுநெறி பூக்கும். புலம்பெயர்ந்தோர் திரும்பி வந்து புனித திருவிழா காண அனலை தீவு கோலமிட்டு ஆனந்தமாய் வரவேற்கிற பூமி எம் பூமி. அனலை தீவு வாழ்க வாழ்கவே, அன்பும் அறிவும் பூக்கவே. அனலை தீவு வாழ்க வாழ்கவே, அன்பும் அறிவும் பூக்கவே. எம் தெய்வம் அருள் பொழியவே, அமுதம் சொரியும் நம் நிலமே. ஆனந்தமாய் அனலை தீவு அளவின்றி ஒளிரட்டுமே. ஆனந்தமாய் அனலை தீவு அளவின்றி ஒளிரட்டுமே. நன்றி, வணக்கம். சொந்த ஊர் சொர்க்கம்தான் இல்ல. ஏதேதோ காரணங்களுக்காக சொந்த ஊரை விட்டு போயிருந்தாலும் எந்த ஊரும் தராத சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் சொந்த ஊர் மட்டும்தான் நமக்கு முழுசா தரும். அப்படி நீ சொந்த ஊர்னு கொண்டாடுறதுக்கு உங்க ஊர்ல என்னப்பா இருக்குன்னு யாராவது கேட்டா என் பதில் எதுவுமே இல்லைனாலும் அது என்னோட ஊரு. ஏலம் காத்து வீசுதே. அனலை மண்ணின் குழந்தை விஷ்ணு இப்போது எங்களுக்காக பாட வந்திருக்கிறார். நாங்க எல்லாரும் விஷ்ணுவை உற்சாகப்படுத்துறதுக்கு கரகோஷம் செய்வோம். Thank you for watching this video till the end. If you like the content of this video, please subscribe to my channel London View KP. This will motivate us to bring more contents like this in future. I will see you all in another interesting blog like this very soon. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி. இப்போதான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் திறம் வாரீங்களா லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த காணொளியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்.